ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Hi-Inno. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது பட்டர் முறுக்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப மொறுமொறுப்பாக பல் இல்லாதவங்க கூட சாப்பிட்லாம். அந்தளவுக்கு வாயில் வச்சு தான் கரையக்கூடிய அளவுக்கு சாஃப்டாகவும் நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கிற பட்டர் முறுக்கு தான் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். சரி வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 கப்பு, நீங்கள் எந்த கப் எடுத்துக்கிறீங்களோ அதையே மெஷர்மெண்ட்டாக வச்சுக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு. நீங்கள் கடையில் வாங்கினதாகவும் இருக்கலாம், இல்லை வீட்டில் நம்ம இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணுற அந்த அரிசி மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு. மிக்சியில் நல்லா பொடி பண்ணிவிட்டு சளிச்சிக்கோங்க, எல்லாத்தையும் நல்லா சளிச்சிக்கோங்க. இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம். நீங்கள் இல்லைன்னா ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கையால் நல்லா நசுக்கிக்கோங்க. நசுக்கிட்டு போடும்போது அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதையும் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. கடைசி அது கூட பார்த்திங்கன்னா பட்டர் 2 டீஸ்பூன் அளவுக்கு. ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க, சேர்த்திங்கனாலும் உங்களுக்கு எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு போயிடும். பட்டர் இல்லைன்னா நீங்கள் நல்லா வெது வெதுப்பான எண்ணெயை சேர்த்துக்கலாம். அதுவும் இல்லைனாலும் அதே அளவுக்கு நெய் இருந்தால் நெய்யும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மாவோடு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையாக இருக்கிற எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் அந்த உப்பு பட்டர் எல்லாம் எல்லா மாவோடையும் கரெக்டாக மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு, ஒரே சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நார்மல் வாட்டர் தான் இது, வெந்நீர்லாம் இல்லை. நார்மலாக நம்ம பச்சை தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி மாவு சப்பாத்தி மாவு அளவுக்கு இருக்கணும். கையில் எடுக்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒட்டக்கூடாது. இதுதான் கரெக்டான ஒரு பதத்தில் இருக்குது. நம்மளோட முறுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்குள்ளே நம்ம எண்ணெயை காய வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு ஓட்டை உள்ள இந்த முறுக்கு அச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உள்ளே லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க, ஒட்டாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். நம்மளோட மாவு சின்னதாக அதுலேருந்து ஒரு போர்ஷன் எடுத்து அதில் ஃபில் பண்ணிக்கலாம். அச்சியில் முறுக்கு மாவு போட்டாச்சு, ரெடியாக இருக்குது. எண்ணெய் பாருங்கள் சூடாயிடுச்சு. இப்போ தான் கரெக்டான ஒரு சூட்டில் இருக்குது. கொஞ்சமாக மாவு போடும்போது டக்குன்னு மேலே எலும்பி வருது பாருங்கள். இதுதான் கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பிழியும் போது எந்த அளவுக்கு அடுப்பு வைக்கிறீங்களோ அதே அளவுக்கு தான் நீங்கள் எடுக்கிற வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். கம்மி பண்ணிங்கன்னா மாவெல்லாம் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். நல்லா எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ நம்ம பிழிய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சிக்கோங்க. இது கடலை எண்ணெய் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்லா நுர பொங்கி வரும். அதனால் பார்த்து மெதுவாக செய்யுங்க. கொஞ்சமாக வேணால் ஒரு சின்ன அளவுக்கு ஒரு புளித்துண்டு சேர்த்துட்டிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பபிள்ஸ் உங்களுக்கு வராது. இப்போ புழிஞ்ச அந்த முறுக்கு ஒரு சைடு நல்லா வேகட்டும். போட்ட உடனே கரண்டியை வச்சு கலக்காதீங்க, கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி விடலாம். லைட்டாக திருப்பி விடுங்க. இப்போ பாருங்கள், 2 சைடும் நல்லா வெந்துடுச்சு. உங்களுக்கு அந்த பபிள்ஸ்லாம் அடங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம முறுக்கு செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா முறுக்கு வெந்ததும் மேலே தான் வரும். ஆனால் அந்த பட்டர் முறுக்கு செய்யும்போது பார்த்திங்கன்னா வெந்ததுக்கப்புறமா அந்த பபிள்ஸ் அடங்கினதுக்கப்புறமா கீழே தான் அடியில் தான் போய்ட்டு தங்கும். அதுதான் நமக்கு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு தெரியும். இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பரில் நம்ம மாற்றிடலாம். இதே மாதிரி நம்மக்கிட்ட மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சி நம்ம முறுக்கு பிழிஞ்சி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒன்று ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். ரொம்ப ஹார்டாகவே இருக்கவே இருக்காது. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துன்னு உங்களோட கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.